நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் வணக்கம் இது FIR. நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்க. அமெரிக்காவில் 2017ஆம் ஆண்டு ஆந்திராவைச் சேர்ந்த தாய் மகன் கொல்லப்பட்ட வழக்கில் அந்நாட்டு போலீசார் 8 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளியை அடையாளம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு துளி ரத்தம் குற்றவாளியை சிக்க வைத்தது எப்படி? நடிகைகள் பெயரில் போன், வாட்ஸ்அப் மூலமாக அழைப்பு விடுத்து மோசடியை அரங்கேற்றுவது அதிகரித்துள்ளது. நடிகை ருக்மணி வசந்த் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது நடிகை அதித்தி ராவ் பெயரிலும் மோசடியை அரங்கேற்ற முயற்சி நடந்து வருகிறது. நடிகையின் எச்சரிக்கை என்ன? உத்தரப்பிரதேசத்தில் பெற்ற மகனை மண்வெட்டியால் அடித்தே கொன்றுவிட்டு புலி தாக்கி கொன்றுவிட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் தந்தை. அம்பலமானது எப்படி? அடியில் ஈடுபட்ட கும்பலுக்கு உதவிய கல்லூரி மாணவர்கள் உட்பட 7 பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். 2500 ரூபாய் பெற்றுக்கொண்டு மோசடி கும்பலுக்கு வங்கிக் கணக்கு காசோலை கொடுத்து வழங்கிய கல்லூரி மாணவர்கள் சிக்கியது. திடீர் என்று நேஷனல் கிரஷாக மாறிய மராத்தி நடிகை கிரிஜா ஓக் பெயரில் ஆன்லைன் மோசடிகளும் அரங்கேற தொடங்கிவிட்டன. ஏற்கனவே AI மார்பிங் போட்டோக்களால் நொந்து போன நடிகை பெயரில் மோசடி கும்பல் போலி இன்ஸ்டா கணக்கு தொடங்கியிருக்கிறது. மோசடி கும்பலுக்கு எதிரான நடிகையின் நடவடிக்கை FIR-இல் தொடர்வது. உத்தரப்பிரதேசத்தில் 17 வயது இன்ஸ்டா காதலியை கொன்று புதைத்த ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டுள்ளார். வேறு பெண்ணுடனான திருமண வேலைகளில் மூழ்கி கிடந்தவர் வசமாக சிக்கியது. ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த +2 மாணவி கொடூரமாக குத்திக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஒருதலை காதல் விபரீதமானதன் பின்னணி என்ன? ஒட்டன்சத்திரம் அருகே ஆன்லைன் மூலமாக வீட்டில் இருந்தே பணம் சம்பாதிக்க முயன்ற MCOM பட்டதாரி பெண் 5 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்திருக்கிறார். நகை அடமானம், தோழிகளிடம் கடன் என நெருக்கடிக்கு ஆளானதால் உயிரை மாய்த்துக் கொண்டாரா? இத்துடன் FIR நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.